என்றைக்கு இயேசுவை விசுவாசித்தோமோ அந்த நாளிலிருந்து நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு பிரிகிற கடைசி நொடி வரைக்கும் அவரை விட்டு விலகாமல், நம்பிக்கை இழக்காமல், அவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமையாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்க ரொம்ப ஆசை. அவரோடு பயணிக்க, அவரோடு பேச, அவர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் செல்ல, அவர் முகத்தை தரிசிக்க, விலா எலும்பை அப்படி காயப்பட்ட கரங்களை எல்லாம் தொட்டு பார்க்க ஆசை ஆசை ஆசை. அவரிடத்தில் பங்கு கொள்ள ஆசை. அவரில் ஒருவராக, நம்மில் அவர் ஒருவராக, இப்படி ஒரு ஐக்கியத்தில் பின்னி பிணைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு ஆசை. அதற்கு என்ன செய்யணுமா? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு மட்டும் விட்டு விடாதிருக்க வேண்டும். அப்படி வாழும்போது அவரோட பங்கு நமக்கு இருக்கும். இன்றைக்கு அவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார், நாமும் அவரோடு இருக்க விரும்புகிறோம், உண்மைதான். ஆனால் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை எப்படி இருக்கிறது? முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்து இருந்தால் நிச்சயம் பங்கை பெறுவோம். அவருக்குள் ஒருவராக கலந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.